இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் வெட்டி விஎம்எஸ் ஸ்ரீனிவாசந்திர பேசுகிற வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் அவர்கள் ஆசையுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு மாலை நேரம் பார்க்கு, அந்த பார்க்கில் எல்லாரும் நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பசங்களாம் விளையாட்டாக ஜாலியாக வந்து சுற்றி பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தோன்னா கடைங்க, சிறு சிறு விவசாயிங்க கடைங்க போட்டுட்டு ஏதோ ஒரு வியாபாரங்கள் அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குக்கு என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி, எல்லோரும் நடைப்பயிற்சியில் வந்துட்டு வெளியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அந்த ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஏங்க வண்டி எடுத்துகிட்டு வாங்க, போய்ட்டு வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சுங்க அப்படின்னு. அந்த வரமா அப்படின்ட்டு அவர் போய்ட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு அந்த அம்மா உட்கார வச்சுட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பி தூரமாக அப்படி வராரு. ஒரு கார் வேகமாக வந்து பட்டார்னு ஒரு இடி இடிக்குது. அங்கே பார்க்கில் கூட்டத்தில் இருந்து அங்கன்னு ஓடிடுறாங்க. அந்த பக்கத்துன்னு ஓடி அந்த எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நல்ல காலம், அவருக்கும் இந்த அடி இல்லை, இந்த அம்மாவுக்கும் அடி இல்லை. வண்டி வந்து முன்னாடி அடி நொறுங்கி போச்சு. துப்புன்னு எல்லாரும் கோவத்தில் அந்த வண்டியில் இருக்கணும், இறங்கடா இறங்கடா அம்மாவில் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனா கதவு தந்தோன்னே அப்படியே அதிர்ச்சி எல்லாருக்கும். அப்படியே பார்க்குறாங்க, என்னடான்னு கிட்ட போய் உள்ளே போய் அந்த பையனை இறக்கலான்னு பார்த்தா ஒரு 16 வயசு சின்ன பையன், 16 வயசு சின்ன பையன் ஒரு காஸ்ட்லி கார் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்துட்டான், இடிச்சிட்டான். இப்போ வண்டி எல்லோரும் கத்துறாங்க. அந்த டைமில் போலீஸும் அங்கே வராங்க. எல்லாரும் வந்துட்டு அந்த பையனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னன்னு பார்த்தா அவனை நீங்கள் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாரு போலீஸ்காரர். ஏன்பா சின்ன பையன், ஒரு 15-16 வயசு கூட ஆகல, அதுக்குள்ளே அப்படிங்க. சார் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறான். அவங்க அப்பா வராரு, எல்லோரும் வராங்க. என்ன செலவு நான் கொடுத்துறேன், எல்லா செலவும் நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, என்ன இப்போ வந்து நம்ம வந்து நேர்மையாக இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும் நம்ம நினச்சாலும் நம்மளை அமுக்கிறதுன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. நம்மளை கீழ் மட்டம் தட்டி நம்மளுக்கு உண்டான ஒரு உரிமையை எங்கேயுமே நம்ம கேட்க முடியாது. பையன் பார்த்தா 16 வயசு தான் ஆகுது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காரே ஓட்டக்கூடாது, கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு என்ன பணம் வேணும், பணத்தை வாங்கிட்டு தூரமாக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறார். சரி இதாம்மா வாழ்க்கை, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரியவர் வர்றாரு. அறிவு இருக்காடா உனக்கு, வயசு என்னடா, வயசு என்ன, 14-15 வயசுலேயே நீ வந்து கார் ஓட்டுற அளவுக்கு ஒன்றுனா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இங்கே எதனா ஒன்று ஆச்சுன்னா யார்ரா பாப்பா, உனக்கு லைசன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நீ யார் பாப்பா சொல்லு அப்படின்னா. அதுக்கு அவங்க அப்பா சொல்ல, ஏங்க அதான் நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லலை, சும்மா என் குழந்தை திட்டேன். யோ உயிருக்கு எதுனா அசம்பாவிதானா நீ வந்து தருவியா, இவன் சின்ன பையன் என்னையா பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, இல்லை இவன் தான் பண்ணான்றது அத்தாச்சி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், இவனுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு பெரியவரே சும்மா கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுன்னா இவங்க சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வண்டி விட்டுட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா போலீஸ் வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு அவங்க அப்பாவை. எல்லாம் பார்க்கே வந்து ஒரு மாதிரி பார்க்குது. என்னடா இது இந்த காலத்தில் ஒரு வயசு இல்லாத ஒரு பையன் கார் ஓட்டுறானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பணம் காசுகள் இருக்கலாம், யாரையும் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு பணம் காசு இருக்கலாம், அதுக்காக உங்கள் பையனுக்கு வந்து ஒரு 15 வயசு ஆகுது, 16 வயசு கூட ஒரு 18 வயசு நிரம்பாத ஒரு பையன் வச்சுங்களேன், நீ கார் ஓட்டி பார்த்து ஆசையாக என் பிள்ளை நல்லா கார் ஓட்டான்னு நீ நினைக்கிறச்சின்னா உன் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துலேயே பண்ணிக்கணும். பப்ளிக்குள்ளே வரக்கூடாது. பப்ளிக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏதாவது அசம்பாதம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது யார் பண்ணுவா, என்ன ஆகும், கேஸை போட்டு யார் பக்கம் யார் ஓட்டினாங்கன்னு சொல்லி கணக்கு காட்டுவீங்க. இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் நீ பிள்ளைய வளர்க்குற, நான் பெரிய ஆள், என் பிள்ளைய எப்படி வேணா வளர்க்குறேன்னு ஒரு விஷயத்தை நீ வச்சுட்டினா பாதிக்கப்படுறது யார்? இங்கேயே நீங்கள் வந்து தப்பாக போயிடுறீங்க. தாய் தகப்பன் வந்து இங்கேயே நீங்கள் தப்பாக போயிடுறீங்க. உன் புள்ள ஆர்வம் இருக்குது ஓட்டுறான் அப்படின்னா யாரும் இல்லாத ஒரு மைதானத்தில் போய் ஓட்டணும். கார் ஓட்ட விட்டுறீங்க, அவன் நேராக எட்டுன்னு தான் பிடிச்சான், முடிஞ்சு போச்சு. லைசன்ஸ் இருக்கா, இல்லை, பணங்காசு தான் இருக்குது. அங்கே ஒரு அசம்பாவிதம், சரி ரைட் ஓகே, அன்னைக்கு ஒரு வண்டி அடிபட்டுச்சு, ரைட் ஓகேங்க, ஒரு உசுறு போச்சு, நீ என்ன பண்ணுவ? உன்னுடைய பணமும் காசும் வந்து அங்கே காப்பாற்றுமா?
கேஸ் கம்பல்சரி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த பையனுக்கு, சின்ன பையன், நீங்கள் என்ன பேசுவீங்க அங்கே வந்து? இதெல்லாம் வந்து ஒரு சில ரூல்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைங்கள, உங்களுக்கு ஆசை இருக்குது, அதனால் உங்களை யாரையும் குறை சொல்லலை. பண வசதி படைத்தவர்களை நான் குறை சொல்லலை. அதே மாதிரி நடுத்தரவர்களும் ஒரு சில பேர் குழந்தைங்கள வண்டி ஓட்ட விட்றாங்க. நான் உங்களை குறை சொல்ல. ஆள் இல்லாத இடத்துல ஓட்ட கற்றுக் கொடுங்க. பப்ளிக்கில் அவனுக்கு எனக்கு ஓட்ட தெரியும்னு சொல்லி அவன் வண்டி எடுக்கிறான்னா, இப்போ அவனு 18 வயசுக்கு அப்புறம் நீ ஓட்டுறான், நான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறான், அதுக்கப்புறம் நீ ஓட்டுறா, எந்த பிரச்சனை இல்லடான்னு சொல்லு. பார்த்துக்கலாம் பாப்பா அப்படின்னு காலரை தூக்கின்னு தலையில் அப்படியே சும்மா ஸ்டைல் பண்ணின்னு உட்காந்து இருப்பீங்க. என் புள்ள பற்றியா அப்படின்னு. உன் புள்ள ஒரு எவனோ ஒருத்தன் உசுறு எடுப்பான். அது எவனோ ஒருத்தன் உசுறு எடுப்பான் உன் புள்ள. இதெல்லாம் என்ன அது? புள்ளைய அப்படியே தட்டி கொடுப்பீங்க. இதுக்காக தட்டி கொடுப்பீங்க? படிக்கிறதுல அக்கறை காட்டி தட்டி கொடுங்க. அவன் படித்தானா மேலே போவான். கார் ஓட்டட்டும், வேணான்னு சொல்ல. ஒரு 18 வயசுக்கு மேலே ஓட்டட்டும். அப்படி உனக்கு ஆர்வம் இருக்குன்னா ஆள் இல்லாத இடத்துல ஓட்டுங்க. அதனால் இன்னும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரிலாம் கிடையாது. வேணும்னே இந்த காலகட்டத்தில் தாய் தகப்பன் என்ன பண்ணுறாங்க, தான் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுடா அப்படின்னு விட்டுறீங்க. எல்லா நேரத்துலேயும் வந்து நல்லா இருந்துடாது. கால நேரங்கள் வண்டிக்கு நொறுங்கின வண்டி, சாதாரண வண்டி வந்து பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு உசுறு போச்சுன்னா பணம் கொடுத்து சரி பண்ண முடியுமா? அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதனால் உங்கள் பிள்ளைங்களை வந்து, உங்கள் பிள்ளைங்க 15 வயசுனா யாரும் இல்லாத இடத்துல சும்மா ஓட்ட பழகுங்க. பப்ளிக்கில் காரு கொடுக்காதீங்க. பப்ளிக்கில் காரு, டூ வீலர் எதுவுமே கொடுக்காதீங்க. 18 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் வாங்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. 18 வயசுக்கு மேலே ஆர்வம் என்பது எல்லாத்துலையும் இருக்க வேண்டியதான். அதுக்காக வந்து பப்ளிக்கிட்ட காட்டக்கூடாது உங்கள் ஒரு ஆர்வத்தை. நட் ரோட்டில் காட்டக்கூடாது. உனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நீ அதுக்கு உண்டான தகுதியானவனா நீ ஓட்டு, வேணாம்னு சொல்ல. அதனால் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம தான், தாய் தகப்பன் தான் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இதை பண்ணுப்பா, இதை செய்ப்பா, இந்த வயசு உனக்கு இல்லைப்பா, நீ பப்ளிக் எங்கன்னா ஆயிடுச்சுன்னா இதுக்கு உண்டானது இந்த மாதிரி பிரச்சனைகள் வேறு மாதிரி திரும்பும் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கணும். இல்லை நீ என்ன வேணா பண்ணுடா, பார்த்துக்கலாம் அப்பா அப்படின்னு நினச்சின்னா நீயும் உருடாமல் போயிடுவ, உன் பிள்ளையும் உருடாமல் போயிடும். இப்பயே ஆரம்பத்தை பிள்ளையா சொல்லி போட்டுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இது இங்கே ஆரம்பிக்கிறது எல்லா இடத்துலையும் தான் பண்ணும் இந்த வேலையை. அந்த பையன் தப்புப்பா. உனக்குன்னு உண்டான கால நேரம், வண்டி ஓட்ட ஆர்வமாக இருக்கியா, ரைட்டு, கிரவுண்டில் ஓட்ட கற்றுனியா, உனக்குன்னு உண்டான நேரம் வரும், நான் அப்போ அப்பா லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறேன், அன்றைக்கி வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்பா சொல்கிறது கரெக்டாக அவன் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பான். அதனால் உங்களுக்கு குழந்தைகள் ஒரு 15 வயசு குழந்தைங்களாம் ஒன்றும் வயசில் அவங்க வந்து லைசன்ஸ் வாங்க தகுதி இல்லாத காலகட்டத்தில் இருக்க சூழ்நிலையினால் அவங்க 18 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எல்லாமே செய்ய முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்க 2 வீலரோ காரோ கொடுக்காதீர்கள். அதனால் வந்து பப்ளிக்கில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். பாதுகாப்பாக இருங்கள்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.